வணக்கம். மத்திய அரசின் மக்கள் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து ஜெயங்கொண்டத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் மறியல். 71 பெண்கள் உட்பட 94 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். மத்திய பாஜக அரசின் மக்கள் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்தும் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை கைவிட கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு CITU கூட்டமைப்பு தொழிற்சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் ஊர்வலமாக நடந்து சென்று ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். தொழிற்சங்கத்தின் மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி 71 பெண்கள் உட்பட 94 பேரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர். இச்சம்பவம் காரணமாக ஜெயங்கொண்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். இன்றைய தினம் நாடு முழுவதும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை வழங்க கேட்டு விவசாயிகள் தொழிலாளர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் உட்கோட்டை கிராமத்தில் அனைத்து விவசாயிகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கோ கரும்புக்கோ முந்திரி கொட்டைக்கோ சரியான விலை என்பது கிடைக்கவில்லை. ஆகவே விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 3500, முந்திரி கொட்டைக்கு மூட்டை ஒன்றுக்கு 15,000, கரும்புக்கு டன்னுக்கு 5,000 விலை வழங்க வேண்டும் என்றும், இப்படி உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை MS சுவாமிநாதன் பரிந்துரை அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் இன்றைய தினம் விவசாயிகள் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல கிராமப்புற மக்களை வாழ வைக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் என்பது அனைத்து பகுதி மக்களுக்கும் விரிவாக்கி 100 நாள் வேலை என்பது 200 ஆக்கப்பட வேண்டும். கூலி என்பது தினசரி 600 உயர்த்தப்பட வேண்டும். அதே போல அரியலூர் மாவட்டத்தில் அனைத்து ஏரி குளங்களும் ஆழப்படுத்தி பாசன வசதியை செய்து தர வேண்டும் என்றும், அதே போல நெசவாளர்களுக்கு போடப்பட்ட பட்டுக்கும் நூலுக்கும் போடப்பட்ட GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொழிலாளர்கள் நாடு முழுவதும் வேலைநிறுத்தம் செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக நடத்தி வருகிறோம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் R. மணிவேல்.